பிள்ளைகள் மிஸ்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனின் படி செயல்படுற பிள்ளைகளை மட்டும்தான் கிளாஸ்லயும் மிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி ஃபோக்கஸ் பண்றேன்? ஏன் ஏன் மிஸ்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அடிக்கடி பிள்ளைகளோட பேரை பார்க்கல, உங்களோட நீங்க செய்யற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் பார்க்கல, எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க நீங்க மைண்ட்ல. ஸோ கிளாஸ்ல வந்தாலும் எனக்கு சொல்ல தேவையில்லை. படிக்கிற பிள்ளைகளோடயே மிஸ்ஸும் பேசிக்கொண்டு போகத்தான் இருக்குது. சரியா? எவ்வளவுதான் பேரண்ட்ஸுக்கு சொன்னாலும் பேரண்ட்ஸும் உங்களை அக்கறை எடுக்கணுமோ தெரியல. ஏடா மிஸ்ஸிட கிளாஸ்ல இனி விட மாட்டேன், கலெக்ட் பண்ண எனக்கு தேவையே இல்லை. படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளைகள் என்னோட கிளாஸ்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் கலைப்பேன். சரியா? ஸ்வஸ்தியனை பார்ப்பேன், பார்த்துட்டு அடுத்த மாசத்துல இருந்து மிஸ் என்ன செய்ய வேணும் அதை செய்து கொண்டு போயிடுவேன். ஒன்றும் கதைக்க மாட்டேன், நான் அம்மாவோடையும் கதைக்க மாட்டேன், யாரோடையும் கதைக்க மாட்டேன். பிள்ளைகள் யாருக்கும் விளங்கப்படுத்தவும் மாட்டேன் மிஸ். ஏற்கனவே பேரண்ட்ஸ் மீட்டிங்லயும் சொல்லி இருந்தேன். நான் என்ன பேரண்ட்ஸுக்கும் சொல்லி இருந்தேன், நான் கிளாஸ் முடிய முடிய பிள்ளைகளோட காப்பி எனக்கு வர வேணும். வியானிஷாட காப்பியும் நான் இன்னும் பார்க்கல. ரைட்டா? கலைப்பன் கிளாஸை விட்டு. எப்படி கலைப்பன்? மிஸ்ஸோட அட்ரஸே இல்லாதபடி கலைப்பன். சரியா? உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். ரைட், கீறி முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? ரைட், அடுத்ததையும் போட்டுக்கொள்ளுங்க, அடுத்ததையும் போட்டுக்கொள்ளுங்க. நாட் கேட், நாட் கேட், நாட் கேட். நாட் கேட்டுக்குரிய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு காட்டுறேன். நாட் தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன்னா, not get English medium பிள்ளைகள், you can write the first sentence. In digital electronics, the NOT gate is one of the basic logic gate having only a single input and a single output. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு சொல்றனாலதை கொள்ளுங்க பாப்போம். தர்க்க இயக்கியானது, not தர்க்க இயக்கியானது, not தர்க்க இயக்கியானது பூலியன் கூற்று ஒன்றின் பூலியன் கூற்று ஒன்றின் புறநடையை அல்லது நெகட்டிவ் அல்லது நிரப்பியை, அதாவது பிராக்கெட்டுக்கு போடுங்க நெகட்டிவ், நிகேஷன் போடுங்க, நிகேஷன், நிகேஷன், NEGATION, நிகேஷன், NEGATION, நிகேஷன், அதாவது நிரப்பியை காட்ட பயன்படுத்தப்படும். எஸ் சானுசன், கடைசியா சொன்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். தர்க்க இயக்கியானது பூலியன் கூற்று ஒன்றின் புறநடக்கை, அதாவது நெகட்டிவ் அல்லது நிரப்பியை, நிகேஷன், நிகேஷன் அல்லது நிரப்பியை என்ன போட்டுட்டு பிராக்கெட்டுக்கு நிகேஷன் காட்ட பயன்படுத்தப்படுகின்றது. நிகேஷனை காட்ட பயன்படுத்தப்படுகின்றது. உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், நாட் கேட்டுக்குரிய சிம்பால்ஸ் இருக்கு. நாட் கேட்டுக்குரிய சிம்பால்ஸ் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. அதோட அவுட்புட் எப்படி எங்களுக்கு வரும்? பார் மேல ஒரு கோட் ஒன்று போட்டிருக்கும், அதான்
நிகேஷன், அதாவது நெகட்டிவ். பிளஸ் சொன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் சொன்னா பிளஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அதுக்குரிய ட்ரூ லாஜிக் என்னது? ட்ரூ லாஜிக், சாரி, ட்ரூ டேபிள் இங்க இருக்கு பாருங்க. ட்ரூத் டேபிள், எஸ். ஒன்னு சொன்னா ஜீரோவா இருக்கும், எதிர்மறை என்ன, ஒன்னுண்டா ஜீரோவா இருக்கும், ஜீரோண்டா ஒன்னா இருக்கும். ட்ரூத் டேபிள் அதை போட்டுக்கொள்ளுங்க. நான் அடுத்து நாங்க கணக்கு செய்ய போறோம். ரைட்? சரி, முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க பிள்ளைகள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கணக்கு ஒண்ணு தந்திருக்கு. a பிளஸ் a பார் டாட் பி எனும் பூலியன் கூற்றுக்கான உண்மை அட்டவணைய நாங்க செய்ய போறோம். சரியா? a பிளஸ் a பார் டாட் பி எனும் பூலியன் கூற்றுக்கான உண்மை அட்டவணைய நாங்க செய்ய போறோம். ரைட்? இதுல பாருங்க, இதுல பிளஸ் வந்திருக்கு. அப்ப a பிளஸ் a டாட் பி, இதுல ஏக்கு பாரம் வந்திருக்கு. அப்ப இதுல என்னென்ன கேட்ஸுகள் பயன்படுத்தி இருக்கு, என்னென்ன கேட்ஸ் பயன்படுத்தி இருக்கு பிள்ளைகள்? ஓரும் எண்டும் மிஸ். and நாட்டும் இருக்கு. ஏக்கு நாட் ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. எஸ், ஏக்கு நாட் வந்திருக்கு. இப்ப சிம்பிள் இடித்தான் பிள்ளைகள் மிக கவனிக்க வேணும். மிஸ் படத்தையும் கீற வச்சுட்டேன். அதோட ஃபார்முலா அப்படி வரும், டாட் வருமா, பிளஸ் வருமா, பார் வருமா, எது எதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படித்தானே? அண்டுக்கு என்ன வரும்? அண்ட் கேட்டுக்கு என்ன ஃபார்முலா பிள்ளைகள்? சிம்பிள் என்னது? மல்டிப்ளிகேஷன், டாட் வரும். அண்டுக்கு வந்து டாட், ஓருக்கு பிளஸ், addition, நாட்டுக்கு பார்ன்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கு மேல பார்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? நாட்டுக்கு. ரைட்டா? இப்ப இதுல பாருங்க, இதுல மூன்றும் இருக்குது. என்ன? a பிளஸ் a பார் டாட் பி, இதுல வந்து அண்ட் இருக்கு, அண்ட் இருக்கு, ஓர் இருக்கு, இதுல நாட் இருக்கு. ரைட்? மூன்றும் இருக்கு. சரியா? இதுல எப்படி நாங்க இதுக்குரிய பூலியன் அட்டவணைய நாங்க செய்யறோம்டா, இப்ப எனக்கு ஒருக்கா சும்மா சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். இப்போ இதுல பாருங்க, ஏ பியும் இருக்கு. அடுத்து என்ன எங்களுக்கு இன்னொரு குளம் தேவையா இருக்கும்? என்னத்துடைய பெருமானம் நாங்க காண வேண்டி இருக்கும்? ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. என்ன காண வேண்டி இருக்கும்? இந்த a டாட் பி காண வேண்டி வரும் தானே. இந்த a டாட் பி, இப்ப ஏயும் காண வேண்டி வராது. நாங்க இத கண்டுபிடிச்ச பண்ணா இதுக்குரிய பாரையும் கண்டுபிடிக்கலாம், இந்த ஏயும் கூட்டுறதையும் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? இப்ப எங்களுக்கு அடுத்து ஒரு கணக்கு செய்யக்கலாம். உங்களுக்கு ஓகேயா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன கண்டுபிடிப்போம்? எப்படி இருக்கும் எங்களுக்கு? முதலாவது பாருங்க, இப்ப எங்களுக்கு எது கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு? a பார். பாத்தீங்களா? a பார். இப்ப ஏற்கனவே எங்களுக்கு ஏற்கனவே நாங்க எப்படி போடுவோம்? 0 0. இப்ப 4 என்ன சொல்றது, 4 அட்டம்ஸ் நடக்கும், 4 அட்டம்ஸ் நடக்கும். சரி, அதுல எங்களுக்கு 0 0 1 1 போடுவோம் முதலாவது இது. அதுக்கு அடுத்தது எப்படி வரும் எங்களுக்கு? நீங்க ஏற்கனவே எப்படி போட்டு இருக்கிறீங்க? ட்ரூத் டேபிள்ல எப்படி போட்டு இருக்கிறீங்க? இப்படித்தானே?
இதே மாதிரி தானே போட்டிருக்கீங்க என்ன? முதல் 0 0 பிறகு 1 1 Yes, பிறகு miss. 0 One 1 one 0 1 என்ன? இது 0 1. மறக்க கூடாது. இது பொதுவான ஒரு வழிமுறை. இப்போ ஒன்று வந்து 0வா இருக்கைக்குள்ள மற்றது 0வா இருக்கிற ஒரு முறை, அடுத்தது ஒன்று 0வா இருக்கைக்குள்ள ஒன்று 1ஆ 0 1 இருக்கிற முறை, ஒன்று வந்து 1ஆ இருக்கைக்குள்ள இது வந்து 0ஆ இருக்கிற முறை. இப்ப 4 0 முறை 2 பூலியன் இருக்கைக்குள்ள எத்தனை அட்டம்ஸ் இருக்கும் பிள்ளைகள்? 4 முறைமை இருக்கு. 4 எஸ் 4 முறைமை இருக்கும். அப்ப இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்? ஏ பார கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு bar. முதலாவதுங்களுக்கு. எஸ் ஏன் ஏ பார கண்டுபிடிக்க வேண்டும்? ஏற்கனவே ஏ இருக்குதானே. அப்ப இந்த ஏக்குரிய பார கண்டுபிடிச்ச மட்டும் எங்களுக்கு ஏ பார் வந்துடும் என்ன? முதலாவது பாருங்க, ஏ பார் கண்டுட்டோம். எப்படி பார் எங்களுக்கு ஏ வந்து 0வா இருக்கேக்குல்ல, அப்ப ஏ பாரோட பெறுமதி எப்படி இருக்கும்? எதிர் எதிர்மறையா இருக்கும். எஸ் எதிரன்னு சொன்னா இப்ப இது 0வா இருக்குது. அப்ப இது ஏ பார் ரெண்டேக்குல 1 1. அடுத்ததும் 0 பெறுமதியில இருக்குது. அப்ப அடுத்தது என்னவா இருக்கும்? 1 வரும். அடுத்தங்களுக்கு அட்டம்ஸ் இந்த ஏ வந்து 1ஆ இருக்குது. அப்ப உங்களுக்கு ஏ பார் எப்படி வரும்? 0 0. 0. அடுத்து இப்ப இது 1ஆ இருக்குது. எங்களுக்கு ஏ பார் 0வா 0 இப்ப கட்டிக்காரர் இப்ப யாரோ ஒரு கட்டிக்காரர் இப்பதான் வந்திருக்கணும். யாருன்னு தெரியல. யார் இது? சாம்சங் SM புதுசா வந்திருக்கிறீங்களா? இப்ப இணைஞ்சு கொண்டது யார் பிள்ளைகள்? உங்களோட பேர் என்னது? உங்களோட பேர் இருக்கு, அதுல மாத்தி கொள்றீங்களா? ரீநேம் பண்றீங்களா? எஸ் நீங்க தான். என்ன பேர் உங்களுக்கு? சாம்சங். டீச்சர் கார்த்திகேயன்டே அந்த மற்ற போன் வேலை செய்யறதுல எடுத்தா போல வேறு விளையில போயிடாக்கு டீச்சர். அது விளையாட வேலை செய்ய மாட்டேன்னு. கார்த்திகேயனா? ரைட், ஓகே, நான் ரீநேம் பண்றேனா. ரைட், ஓகே. இப்ப அடுத்து என்ன எங்களுக்கு அடுத்தது என்னவா இருக்கும் பிள்ளைகள்? அது அடுத்தது நாங்க என்னத்திட்ட பெறுமதி காண வேண்டும்? இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நாங்க அடுத்து என்னத்தை காண வேண்டி இருக்கும்? ஏ பார் காண்டுட்டா. இனி என்ன காண வேணும்? and என்னது அதோட ஃபார்முலா? என்னது? ஏ பார் டாட் பி என்ன? ஏ பார் டாட் பி என்ற இதுக்குரிய பெருமானத்தை காண வேணும் நாங்க என்ன? ரைட், அடுத்தது பாருங்க. பாத்தீங்களா? அடுத்தது காண வேணும். ஏ கண்டுட்டா, ஏ பார் எடுத்துட்டா, இனி என்னத்தை காண வேணும்? இந்த பி டாட்ட காண வேணும். அப்ப ரைட், அப்ப ஏ பார் டாட் பி போலாம், இல்லாட்டிக்கு ஏ பார் பி சொல்லி போலாம். இப்ப எனக்கு பெருமானம் சொல்லுங்க. அப்ப கட்டிக்காரர் யார் என்றால் ஏ பார் கண்டு இருக்கு, அதுக்குரிய பெருமானம் இருக்கு. ஏ டாட் பி குரிய பெருமானம் என்ன வரும்? டாட் வருது. ஏ பாரோட என்னன்னு வரும்? முதல் மூன்றுக்கு முதலாவதுக்கு 0 முதலாவதுக்கு 0, இரண்டாவதுக்கு 0 மூன்றாவதுக்கு 0 ரெண்டாவதுக்கு 0வா? ரெண்டாவதுக்கு 0வா? இப்ப ஏ பார்ல பி கொண்டிருக்கு, ஏ பார் கொண்டிருக்கு. அப்ப ஏ பார் பிக்கு என்ன வரும்? 1. அப்ப இதுக்கு மட்டும்தான் 1, மற்ற எல்லாம் 0 பிள்ளைகள். அப்படித்தான் நீங்க பாருங்க. இதுக்கு மட்டும்தான் 1 வரும், மற்ற எல்லாத்துக்கும் 0. இது விளங்கிட்டுதா பிள்ளை? உண்மையா சொல்லுங்க. விளங்காட்டி திருப்பி கேளுங்க. வியானிஷாக்கு விளங்கிட்டா? கடைசி கொள்ளும் விளங்கலமா? கடைசியா செஞ்சீங்க மிஸ், அந்த இது விளங்கல. யாருக்கு விளங்கல? சிவானுகா. ரைட். இப்ப இதுல பாருங்க, எங்களுக்கு நான் இப்போ இதுல ஒரு சமன்பாடு தந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கணும் உண்மை அட்டவணை காண சொல்லி. அப்ப எங்களுக்கு சமன்பாடுக்கு இருக்குல்ல, எப்போவுமே எங்களுக்கு 2 தர்க்கங்கள் இருக்கும். ஒன்று ஏயா இருக்கும், ஒன்று பியா இருக்கும். அப்ப ஏ பின்னு போடைக்குள்ள நான் எங்களுக்கு எப்படி எத்தனை அட்டம்ஸ் வரும்? 4 அட்டம்ஸ் வரும். அதுல 2 0வும் 1 1ம் வரும். 1 வந்து 2 தரமும், 2 0 வந்து 2 தரம் வரும். அதுக்கு அடுத்ததா வரைக்கும் எப்படி வரும்? மாறி வரும் என்ன?
முதல் ஜீரோவா வந்தா அடுத்தது ஒன்று, அடுத்தது ஜீரோவா வந்தா அடுத்தது ஒன்று. அப்ப இந்த இது விளங்கிட்டுதா? இது விளங்கிட்டுதா? இதுதான் எல்லாத்துக்குமே வரம்பில்லை. ஏன் எல்லாத்துக்குமே வரமாண்டா? ரெண்டு தர்க்கம் காணிக்கல, ரெண்டு தர்க்கம் இருக்கேக்கல 4 அட்டம்ஸ் இருக்கு, 4 அட்டம்ஸ் இருக்கு. எப்படி 4 அட்டம்ஸ்? ஒன்று ஜீரோ, ரெண்டுமே ஜீரோவா இருக்கிற ஒரு தருணம், இல்லாட்டிக்கு முதலாவது வந்து ஜீரோ மற்றது ஒன்றா இருக்கிற தருணம் இருக்கும். அடுத்தது முதலாவது ஒன்றும் மற்றது ரெண்டு ஜீரோவா இருக்கிற ஒரு தருணம் இருக்கும். அடுத்தது ரெண்டுமே ஒன்றா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த 4 சந்தர்ப்பத்தை தான் இதுல காட்டி இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு கணக்குல தந்திருக்கு இதுக்குரிய இந்த பூலியன் கூற்றுக்கான உண்மை அட்டவணையா. இப்ப எங்களுக்கு ஏற்கனவே ஏ இருக்குது, அப்படித்தானே? இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே எங்களுக்கு ஏயும் இருக்குது, இந்த இருக்கு, இதுலயும் ஏ இருக்கு. அப்ப ஏக்குரிய பெருமானம் எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது என்ன. அப்ப இனி நாங்க காண வேண்டிய பெருமானம் எது? ஏக்குரிய பார காண வேணும். அப்ப நாங்க ஏக்குரிய பாருக்கு ஒரு குளம் ஒன்று போடுறோம், சரியா? ஏக்குரிய குளம் போறோம். இப்ப பாருங்க, இந்த ஏக்குத்தான் பார் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஏ என்ற பெருமானத்துக்குரிய எதிர்மறையை இங்கால போட்டோம்னா சரிதானே பார் என்ன. அப்ப ஜீரோன்னு சொன்னா ஒன்று, ஏ வந்து ஜீரோவான்னு சொன்னா ஏ பார் வந்து ஒன்று வரும். ஏ வந்து ஒன்றா இருந்தா ஏ பார் ஜீரோ, ஏ வந்து ஒன்றா இருந்தா ஏ பார் ஜீரோவா வரும். ரைட். அப்ப இதுவும் முடிஞ்சது. இது விளங்கிட்டுதா? விளங்காதாக்கள் தயவு செய்து கேட்க வேணும். நான் அடுத்த கேள்விகளில் கேட்கல பிள்ளையா சொன்னா கிளிப்பன் மிஸ், பேச மாட்டேன், கிளிப்பன், சரியா? கிளின்னு கிளிப்பன். அடுத்த கிளாஸ்ல இருந்து மிஸ் விளங்கலப்பன். அதுக்கு பக்கத்துல அடுத்தது ஏக்கு மேல இருக்கிற பாரும் பியும் போட்டிருக்க அந்த கோலம் இருக்க திருப்பி விளங்கப்படுத்தி வரீங்களா? அது விளங்கப்படுத்துறேன், அது விளங்கப்படுத்துறேன். இவ்வளவு இந்த மூண்டும் விளங்கிட்டான்னு கேக்குறேன். இந்த ஏ பி ஏ பார் விளங்கிட்டுதா? ஓமே. எஸ். அடுத்தது போலாமா? ஏ பார் பிக்கு போலாமா? ஓமே. இப்ப ஏன் நாங்க இதுல ஏ பார் பிய வந்து இதுல டொட்ட காணல, ஆனா இங்க டொட் இருக்குது, ஏன் இதுல டொட் இல்லாம இருக்குது? டொட் இல்லாமல போடலாம் என்ன. ஒன்றில் டொட் போட்டு போடணும், இல்லாட்டிக்கு டொட் இல்லாம இந்த மாதிரி. ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த இந்த சமன்பாட்டுல, இந்த 2வது சமன்பாட்டுல பாத்தீங்கன்னா ஏ பார் டாட் பிய காண வேணும். ஏற்கனவே நாங்க ஏ பார் கண்டுட்டோம். இனி என்ன செய்யணும்? இந்த இந்த இது இந்த கூற்றுக்குரிய பெறுமதியை காணணும் என்ன. அப்ப ஏ பார் பி ன்னு சொல்லி போட்டுருக்கு. இப்ப பாருங்க, ஏ பார் அங்க இருக்கு, இந்த இருக்கு பெருமானம் எல்லாமே. ஏ பாருக்குரிய பெருமானம் இதுதான். இனி நாங்க இங்க போக கூடாது, ஏக்கு போக கூடாது. இப்ப எது எது எங்களுக்கு தேவை? ஏ பாருக்குரிய பெறுமதி என்ன. ஏ பாருக்குரிய பெறுமதிய பியோட பெருக்க போறோம், அப்படித்தானே? ஏ பாருக்குரிய பெறுமதிய பியோட பெருக்க போறோம், அதான் இது என்ன. விளங்குதா? ஏ பாருக்குரிய பெருமானத்தை பியோட பெருக்க போறோம், அதாவது அந்த டாட்ன்றது பெருக்கல். சோ அதுதான் இது சேர்த்து எழுதி இருக்கிறோம். சோ இப்ப ஏ பார் வந்து எங்களுக்கு 1, பி வந்து 0. அப்ப எங்களுக்கு என்ன பெறுமதி வரும்? பெருக்கல் 0. அடுத்து ஏ பார் வந்து 1, பியும் எங்களுக்கு 1, ஓர் 1. அடுத்தது ஏ பார் வந்து 0வா, எங்களுக்கு பியும் வந்து 0 பெருமதியில இருக்கு. அப்ப எங்களுக்கு பெருமானம் இந்த ஏ பார் டாட் பி உடைய பெருமானம் எப்படி இருக்கும்? 0. அடுத்து பாருங்க, பி வந்து எங்களுக்கு 1, ஏ பார் வந்து 0வா இருக்கு. அப்ப எங்களுக்கு ஏ பார் பி பெருமானம் 0. ரைட். இது விளங்கிட்டா? இந்த குழம்பு விளங்கிட்டா? விளங்காதாக்கள் கேளுங்க, விளங்காட்டி கேளுங்க பாப்போம். விளங்கிட்டு. ரைட். இனி எங்களுக்கு அடுத்து என்ன தேவைப்படும்? இனி என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்க பிள்ளை? ஏ பார் கண்டுட்டோம், ஏ டாட் பி பாரும் வந்துட்டு. இனி என்ன எங்களுக்கு தேவைப்படும்? இனி அடுத்து என்ன சமன்பாடு தேவை எங்களுக்கு? இந்த பெரிய சமன்பாடு தேவை என்ன? இந்த ஏ பார் டாட் பியையும் கூட்டுற சமன்பாடு வேணும் எங்களுக்கு என்ன.
அப்ப அடுத்த A. எஸ் அடுத்த குளம் எங்களுக்கு இதுதான். ரைட்டா? அடுத்த குளம் பாத்தீங்களா? இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொன்றே உடைச்சு கண்டுட்டேன். ரைட்டா? இப்ப கண்டுபிடிச்ச எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்ப இனி எது எது தேவைப்படும்? இந்த ஏ எல்லாம் தேவைப்படுமா? எஸ், இந்த ஏயும் ரெண்டு உள்ளீடு இல்ல. அப்ப இந்த உள்ளீடு தான் இது என்ன? இது A. அடுத்தது A bar B. எஸ், இந்த பெறுமதியோட நாங்க கூட்டின பெருமானத்தை இதுல போட்டோம்னா சரி. இதுல 0, இதுவும் 0 வந்தா எங்களுக்கு கூட்டல் எப்படி வரும்? 0. எஸ், இதுல என்ன இருக்கு? 0. இதுலயும் 0, இதுல என்னது 1 இருக்கு. அப்ப என்ன வரும் எங்களுக்கு? 1. 1. அந்த அட்டவணை முடியுங்க. அப்ப இது இவ்வளவு முழங்கி இருந்தா அது செய்யறது லேசு. இப்ப கடைசியானது லேசு. இப்ப நான் ஆன்சரை மட்டும் எல்லாட்டையும் கேட்க போறேன். சரியா? இதோட முடிக்க போறோம். மிஸ்ஸுக்கு அடுத்த கிளாஸ்க்குள்ளே. ரைட். இப்ப சொல்லுங்க. அப்ப நான் கேட்கிறாள். இப்ப ஆன்சர் பண்ணணும். முடிஞ்சதா? ஹம்சன் சொல்லுங்க. ஆன்சர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஹம்சன். ரைட். மிதுஷாலினி சொல்லுங்க. முதலாவதுக்கு மிஸ் 0. ஓகே. ரெண்டாவதுக்கு 1. அடுத்ததுக்கும் 1. ஓகே. அடுத்ததுக்கும் 1. அடுத்ததுக்கு மட்டும். முதலாவதுக்கு மட்டும் 0, மற்றதுக்கெல்லாம் 1 பிள்ளைகள். சரிதானே? விளங்கிட்டா? இந்த ஏஎம் இந்த எதை கூட்ட போறோம்? எங்கட இந்த ஏஎம் 1 minute. ரைட். இந்த ஏஎம் இதையும் கூட்ட போறோம். என்ன? இப்ப எங்களுக்கு இப்ப தேவைப்பட்டது எது? இந்த 2 காலம். இதுவும் இதையும் நாங்க கூட்ட போறோம். கூட்டின பெருமானம். அப்ப 0 plus 0 0 0 plus 1 1 1 plus 0 1 1 plus 0 1. ஓகேயா? இந்த சார்ட் விளங்கிட்டா? விளங்கிட்ட மிஸ்? ஓகே. இப்ப நாங்க மீதி அடுத்த கிளாஸ்ல பாப்போம் பிள்ளைகள். சோ கிளாஸ் கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. சிதம்பர சக்கரத்தை பே பார்த்த மாதிரின்னு சொல்லி ஒன்றும் விளங்காது. சரியோ? ரைட்டா? ஒரு கிளாஸ் கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒன்றும் விளங்காது. அதனால தயவு செய்து கிளாஸ் கட் பண்ணாம ஒழுங்கா கிளாஸுக்கு வாங்க. இப்ப யாரு? எஸ், கார்த்திகேயன் தான். ரைட். ஓகே. ஹம்சன். ரைட். சில பிள்ளைகளுக்கு நெட்வொர்க் பிரச்சனையோட இருந்து கொண்டும் பிள்ளைகள் பாருங்க 2 போன்ல எல்லாம் பிள்ளைகள் ஜாயிண்ட் ஆகுதுங்க. ரைட். வெரி குட், வெரி குட். ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. சோ இனி எப்ப எங்களுக்கு கிளாஸ்? புதன்கிழமை. Yes, Wednesday. Okay, children. So we will meet on Wednesday. Please all join on time, children. Okay. Good night. God bless you. Okay, miss. Thank you, miss. Good night, miss. Good night. Bye, miss.